சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். குறைந்தபட்சம் கார் டிரைவர், வீட்டுக்காரர், மேனேஜர், இப்படி ஒரு 10 பேரை தவிர மீதி யாரையும் சந்திக்காத நபர்கள் தான் அந்த வேட்பாளர். தயாநிதி மாறன் எடுத்துங்க, போர்ட் கிளப்ல வீடு, போர்ட் கிளப் 500 கோடி ரூபாய் இல்லாம அந்த பக்கம் குடியேறவே முடியாது. ஜெகத் ரட்சகன், கலாநிதி வீராசாமி, பச்சைமுத்து, டிஆர் பாலு, ஏசி சண்முகம், 16 லட்சம் பேர் இவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த ஜனநாயகம் அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க, 50% மேல வாக்குப்பெட்டிக்கு பக்கத்திலே வர மாட்டேங்கிறாங்க. ராஜா நீலகிரியில் இந்த 2G வழக்கு 1.25 லட்சம் கோடி சைபர் என்னையே பார்க்க முடியல. வழக்கு போடுறான், ஜெயிலில் இருக்காரு, கனிமொழி ஜெயிலில் இருக்கு, சரத்ரெட்டி ஜெயிலில் இருக்காரு. அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டார். சிபிஐயே மொத்தத்தில் விலைக்கு வாங்கிட்டார். அப்போ இவர் ஒரு நீலகிரி வேட்பாளர். பல லட்சம் கோடி ஊழல் வழக்கில் சிறையில் இருந்த கனிமொழி ஒரு வேட்பாளர். ஆனால் மக்கள் ஓட்டு போடுறான். அப்போ பெரியார் சொல்லுவார், முட்டாள் ஓட்டு போடுறான், அயோக்கியா ஆட்சிக்கு போகிறான், இதுதான்டா ஜனநாயகம் அப்படிங்குவார். கந்துப்பட்டி வேலுச்சாமி, அவருக்கு திமுகவுக்கு சம்பந்தமே இல்லை. கர்நாடகா, ஆந்திராவில் பெரிய ஃபைனான்ஸ், எம்பி ஆகணும்னு ஆசை. போன தேர்தல் 50 கோடி எரிதார் மூச்சில் அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாருங்க அவர் வேலுச்சாமி. அதுக்கு முந்தைய எந்த குண்டு செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளரா, வட்டமா, மாவட்டமா, எதிர்க்க விசாரிங்க, ஒரு எதுலையுமே இல்லை. பெரியார் சொல்லி சரியா இருக்கா? மாற்றாக தான் 3வது அணி அமைச்சு போட்டிடுறாங்க. சௌமியா அன்புமணி தருமபுரியில், அண்ணாமலை கோயம்புத்தூரில், தமிழிசை சவுந்தரராஜன் வந்து போட்டி இப்படி இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் இவங்களையெல்லாம் திட்டுறீங்கன்னா இப்போ அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. அவர்கள் இவர்களுக்கெல்லாம் அப்பன். திமுக, அண்ணா திமுக, பிஜேபி எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தாங்க தேர்தல் நடக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். யாருக்கான அண்டர்ஸ்டாண்டிங்? அவன் 3 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. ஓகே, மக்களை ஏமாத்துறான். சரி, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி யார் ஜெயிக்க போகிறாங்க? திமுக ஜெயிக்க போகுது. எடப்பாடி கவனம் செலுத்தல, அண்ணாமலை கவனம் செலுத்தல. ஏன்னா அவரே நின்றுருக்காரு. அவர் எப்படி நின்றாரு கேட்டீங்கன்னா, அமித்ஷாவால் விரட்டப்பட்டு கோயம்புத்தூர் தேர்ந்தெடுத்தாரு அண்ணாமலை. அண்ணாமலைக்கே ஜெயிப்பு நம்பிக்கை இல்லை. மக்கள் வந்து ரொம்ப சைலண்டா ஏதோ ஒரு புரட்சி நடத்துறான். ஏதோ நடந்திருக்கு. பார்டர்ல தான் திமுக. இவர்களே சொல்ல முடியலையே, ஸ்டாலின் ஆட்சியை தருவோம், கருணாநிதி சர்க்காரியா ஆட்சியை தருவோம், அன்புமணி ஆட்சியை தருவோம், எடப்பாடி ஆட்சியை தருவோம், அண்ணாமலை ஆட்சி சிறந்த ஆட்சியை தருவோம். காங்கிரஸ் என்ன சொல்லுது? எல்லாம் என்ன சொல்றாங்க? காமராஜர் ஆட்சியை தருவோம். அப்ப காமராஜருக்கு பின்னாடி தலைவனா இல்லையான்னு கேட்கறேன். எல்லாரையும் திட்டுறீங்க, மக்கள் என்னதான் பண்றாங்க? மக்கள் வந்து ஒரு தலைவன். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு, உங்களுடைய பார்வை சார்? வெள்ளிக்கிழமை தேர்தல், சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறை. தேர்தலில் வாக்களிப்பதை விட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சென்னை வாசிகள் ஊருக்கு போகிறதுல தான் ரொம்ப உற்சாகமாக இருந்தோம். குழந்தை குட்டிகளோட ஒரு 3 நாள் லீவு கிடைக்குது. இதுதான் சந்தோஷமாக இருந்ததே தவிர ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் இந்த ஆர்வம் குறைந்த காரணத்தினால தான் நீங்கள் மத்தியானம் வரைக்கும் 40% தான் ஓட்டு, 40 அப்புறம் 45. வாக்காளரில் பாதி பேர் ஜனநாயகத்தை பற்றியே கவலையே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. ஜனநாயகத்தின் காவலர்களாக இருக்கக்கூடிய இந்த போலி அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இல்லை. இதுதான் 50% வாக்காளர்கள் வாக்குப்பெட்டி, ஜனநாயகம், பாராளுமன்றம், சட்டசபை, இது போன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்து காணப்படுகிறார்கள். இதனால தான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, நோட்டாவுக்காவது போடுங்கங்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆழ்ந்து சிந்திப்பதற்கு ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, கப்பல் கம்பெனி அதிபர், 1 லட்சம் வச்சுருக்கிற கல்வி கொள்ளையர்கள், இவர்களால் இதெல்லாம் யோசிக்க முடியாது. தயாநிதி மாறன் இப்படி இருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, இந்த 120 வேட்பாளர்களில் குறைந்தபட்சம் சராசரி கார் டிரைவர், வீட்டுக்காரர், மேனேஜர், இப்படி ஒரு 10 பேரை தவிர மீதி யாரையும் சந்திக்காத நபர்கள் தான் அந்த வேட்பாளர்கள். நீங்கள் தயாநிதி மாறன் எடுத்துங்க, போர்ட் கிளப்பில் வீடு, போர்ட் கிளப்பு 500 கோடி ரூபாய் இல்லாமல் அந்த பக்கம் குடியேறவே முடியாது. அப்போது இவர் டெய்லி சந்திக்கிறது கார் டிரைவர். நீங்கள் சன் தொலைக்காட்சி சிஇஓ, தோட்டக்காரன், சமயக்காரன்,
மனைவி, மகன், இப்படி ஒரு 10 பேரை தவிர அவருடைய வாழ்க்கை 7 நட்சத்திர வாழ்க்கை. 5 நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இல்லை, எவ்வளவு 7 ஸ்டார் லைஃப். இது போன்ற வாழ்க்கை தான் தயாநிதி மாறன். அதே போன்ற வாழ்க்கை தான் ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, கலாநிதி வீராசாமி, இப்படி ஆட்கள் பூராமல் ஏசி சண்முகம், பச்சைமுத்து, இவர்கள் நான் சொல்லுகிற அந்த 10 பேருக்கு மேலே ஒரு நாள் சந்திச்சாங்கன்னு சொல்லுங்கள் சார். இப்போ இவர்கள் 16 லட்சம் பேர் இவர்களுக்கு ஓட்டு போடுறான். அந்த தொகுதியில் 16 லட்சம் வாக்காளர்கள். இவர்களுடைய வருட வருமானம் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா குறைந்தது 10,000 கோடி. நீங்கள் தயாநிதி மாறனுக்கு ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் எப்போவுமே சென்னை விமான தளத்தில் எப்போவுமே நிற்கும், அண்ணன் தம்பி 2 பேர். அப்போது டிஆர் பாலு இப்போ பெரிய கப்பல் கம்பெனி அதிபர், ஏசி சண்முகத்துக்கு இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்னு ஒரு 40-50 காலேஜ் இருக்குது. ஒன்றுக்கு வருமானம் குறைந்தது ஒன்று முதலீடு 1000 கோடி ரூபா, அப்படி ஒரு 40 இருக்குது, 40,000 கோடி. இப்படி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே மிகப்பெரிய, அதாவது நீங்கள் அம்பானியே தன்னுடைய மேனேஜர்களை நிறுத்தினா ஏறக்குறைய ஒரு 300 எம்பி கிடச்சிருவோம். இப்போ இவர்கள் ஜெயிச்சு போய் அம்பானிக்கு ஆதரவாக இருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஜனநாயகம் அப்படி தான் இருக்குது. அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறான், 50% மேலே வாக்குப்பெட்டிக்கு பக்கத்திலே வர மாட்டேங்கிறான். இந்த 50% 300 ரூபா ஓட்டு கொடுத்த ஆட்கள், வாங்கின ஆட்கள்லாம் இருக்காங்க, 500 ரூபா வாங்கின ஆட்கள் இருக்காங்க, 2000 ரூபா இந்த தேர்தலில் வாங்கின ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போது இது உண்மையான ஜனநாயகமா? இது இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடா? இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலுமே வாக்குப்பெட்டிக்கு 100% வந்துடுவான். 89 நீங்கள் பாருங்கள், ஐரோப்பா நாடாளுமன்றம், ஐரோப்பா யூனியன், பிரிட்டன் யூனியன், இப்படி எல்லா வளர்ச்சி அடைந்த நாடுகளை எடுத்து பாடுங்க, கனடா எடுத்துங்க, எல்லா எத்தனை சதவீதம்? 89, 90, 92. இந்த சதவீதத்தை இங்கே பாருங்கள், 40க்கு மேலே ஃபஸ்ட்டு கியரை போட்டு இழுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த ஜனநாயகம் மிகுந்த பலவீனமாக, ஜனநாயகம் பலவீனம் அல்ல, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஜனநாயகத்தை காட்பதற்காக நிற்கக்கூடிய வேட்பாளர். நீங்கள் ஆற்றல் அசோகன் ஒரு அதிமுகவில் ஈரோடு நிற்கிறாரு, 650 கோடி ரூபா கணக்கு அமைச்சிருக்காரு. 650 கோடி ரூபா கணக்கு அமைச்சு உனக்கு எதுக்கு எம்பி சீட்டு? இந்த 650 கோடி 6000 கோடி ஆக்கிறக்கா? வேறு என்ன செய்ய போகிற நீ? அங்கே இருக்கக்கூடிய 15 லட்சம் மக்கள் நேரடியாக மறைமுகமாக தெரியுமா? நேரடியாக வந்து உன்னுடைய ஸ்கூலில் வந்து பார்த்துட முடியுமா? ஒரு 650 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிற ஒருவனுடைய புரோட்டோக்கால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மேனேஜரை பார்க்கணும், கேட்டு வாட்ச்மேன் திறந்து விட மாட்டான், செக்யூரிட்டி உள்ள விட மாட்டான். 650 கோடி ரூபா சொத்து மதிப்பு வச்சுருக்கிற எங்கே இருப்பார்? ஒரு கிலோமீட்டர் இருக்கிற அந்த பண்ணை வீட்டில் கடைசியில் இருப்பார். ஆற்றல் அசோக்கு, வின் டிவி தேவநாதன் 650 கோடியை காசையே காணமா. மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணல 650 கோடியை காணமா. எங்கேயா போச்சு? எல்லாம் செக்கு ரிட்டர்ன் ஆகி போச்சு. அடுத்து பார்த்தா செட்டி நாட்டு அரசர் யார்? கார்த்திக் சிதம்பரம். உலக நாடில் எல்லா நாடுகள்லேயும் மிகப்பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. உலக நாடு முழுக்க அவங்க அப்பா பிடிச்சி பிஜேபி ஜெயிலில் போட்டான். என்னையாச்சு? நீங்கள் ஐஎன்எக்ஸ் மீடியாவில் கமிஷன் வாங்கினது ஏறக்குறைய 100 கோடி ரூபா வழக்கு. செவுத்து ஏறி குச்சி ஓடுறாரு முன்னாள் நிதியமைச்சர். எப்படியா 2009 ஜெயிச்சானா ரீகவுண்டிங் மினிஸ்டர் மோடியே வந்து சொல்கிறார். தோற்று போனவர் ஜெயிச்சதாக அறிவிக்கிறாங்களே. அப்புறம் அப்போ மன்மோகன் சிங் எனக்கு தெரிய இவர் ஜெயிச்சவன் எனக்கு டெல்லிக்கு வரணும்யா. இதுதான் ஜனநாயகம். சிதம்பரம், ராஜகண்ணப்ப 2 பேர் நிற்கிறாங்க சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில். சிதம்பரம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார், தொகுதி இனி நமக்கு ஓட்டே வராதுன்னு. சிவகங்கை கலெக்டருக்கு டெல்லியிலேருந்து மன்மோகன் சிங் எனக்கு என்ன தெரியாதே, எனக்கு கூட வரணும், ஏன்னா என் மகளுக்கு ஒரு 1000 ஏக்கரா கர்நாடகாவில் எஸ்டேட் வாங்கி கொடுத்துருக்கு, அதனால் அவரை மந்திரி ஆக்கணும், வேறு எந்த நோக்கம் இல்லை. இப்போ அப்பா இல்லை மகன். ஏன் அந்த சிவகங்கை தொகுதியில் வேறு ஆளே உழைக்கிறவன், ஏழை எளியவன், கட்சிக்காரன், காங்கிரஸ்காரன்
யாருமே இல்லையா? செட்டி நாட்டு அரசர்கள் தான் அந்த இது என்ன மன்னராட்சியா மக்களாட்சியா? கார்த்திக் சிதம்பரம் ஏதாவது அழுக்கு சட்டை போட்டவனை, மூட்டை தூக்குறவனை, வேர்வை நாற்று அடிக்கிறவனை, ஆட்டோ டிரைவரை யாரையாவது கூப்பிட்டு பேசியிருக்காரான்னு விசாரிங்க. 2 கோடி BMW கார் திறந்து கொடுக்குற ஒரு செக்யூரிட்டி, ஓட்டுறக்கு யூனிஃபார்ம் போட்ட டிரைவர் போய் எங்கே இறங்குவார்? 7 ஸ்டார் ஹோட்டல் கல்ச்சர் உள்ள ஆட்கள் தான் போய் பார்ப்பார். எங்கே ஆட்டோவில் போனார் சொல்லுங்கள்? ஆட்டோவில் போனார் கார்த்திக் சிதம்பரம், பஸ்ஸில் போனாருங்க, ரயில்வே ஸ்டேஷனில் என்ன இருங்க, எங்கே சொல்ல முடியுமா? இவர்களெல்லாம் ஜனநாயக காப்பாளர்னா 50% பேர் பொட்டிக்க ஓட்டு போடுறக்கே வரல. இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பின்னடைவு. ராஜா எங்கள் நீலகிரியில் ராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2G வழக்கு 1.25 லட்சம் கோடி சைபர் என்னையே பார்க்க முடியல. இந்த வழக்கில் அவர் மொத்த கதையும் காலி பண்ணிட்டு வந்துட்டார். வழக்கு போடுறான், ஜெயிலில் இருக்கார், கனிமொழி ஜெயிலில் இருக்குது, சரத் ரெட்டி ஜெயிலில் இருக்கார். அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டார். சிபிஐயே மொத்தத்தில் விலைக்கு வாங்கிட்டார். சிபிஐ பாட்டியாளர் நீதிமன்றத்தில் எந்த ஆதாரமும் இல்லையா? அப்போ ஏயா உள்ளே இருந்தார் இவ்வளோ நாளா? தெரியாமல் முடிஞ்சு வச்சிட்டோம்யா, வெளியே விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அப்போது சிபிஐ அந்த வழக்கை நிரூபிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? அத்தனையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. சிபிஐ டைரக்டர் கட்டுப்பாட்டில், ராஜா கட்டுப்பாட்டில். அப்போ இவர் ஒரு நீலகிரி வேட்பாளர். சிறையிலிருந்து வெளியில் வந்து பல லட்சம் கோடி ஊழல் வழக்கில் சிறையில் இருந்த கனிமொழி ஒரு வேட்பாளர் தூத்துக்குடியில். கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு என்ன சம்பந்தம்? அந்த அம்மா இருக்கிறது ஆலிவர் ரோடு. ஆலிவர் ரோடுக்கும் தூத்துக்குடிக்கு எத்தனை கிலோமீட்ரு? 700 கிலோமீட்டர். தூத்துக்குடிக்கு அந்த அம்மா எப்போ போகும்? 6 மாதத்துக்கு ஒருக்கா போகும். 6 மாதத்துக்கு ஒருக்கா போவதற்கு தூத்துக்குடி மக்களுக்கு என்ன அந்த அம்மா செஞ்சுது? ஸ்டெர்லைட் அந்த அம்மா காலி பண்ணிச்சா? ஸ்டெர்லைட்டை எவ்வளோ பிரச்சனை? மக்கள் போராடுறான். கனிமொழி தலைமை தாங்குச்சா? ஓட்டு போட மக்கள் தானே போராடுறான். கலெக்டர் ஆஃபீஸுக்கே போகிறான், 1 லட்சம் பேர் திரண்டு போகிறான். கனிமொழி தலைமை தாங்கியிருக்கணும்ல நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த அம்மா எங்கே இருக்குது? அனில் அகர்வாலோட கார்ப்பரேட் கம்பெனியில் அந்த அம்மா உட்காந்துருக்கு. ஆனால் மக்கள் ஓட்டு போடுறான். அப்போது பெரியார் சொல்லுவார், முட்டாள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான், இதுதான்டா ஜனநாயகம் அப்படிங்குவார். நான் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை நான் குறைவாக சொல்ல விரும்பலை, தேர்தல் ஆணையத்தை குறைவாக சொல்ல விரும்பலை. ஆனால் இவர்களெல்லாம் ஜனநாயக காவலர்கள். இதுதான் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. மாணிக் டாக்கூர் யார்? டாக்கூர் என்ன வெஸ்ட் பெங்கால்காரர்? அவர் தன்னுடைய தமிழ் பேர் அடையாளத்தையே மறைச்சிட்டு டெல்லியில் லாபி பண்ணணும் அப்படிங்கிறக்க தமிழ் பேர் இருந்தால் கேவலம், அதனால் மாணிக் தாகூர் வச்சுக்கிட்டார். நம்ம இங்கிருந்து போகிற ஆட்கள் பூரா தமிழை எப்படியே ஹிந்தி பேராக மாற்றிடுவான். சுடலை முத்து, சுரலா இப்படி இல்லாமல். அதே போல் அவர் விருதுநகருக்கும் அவருக்கு குடியிருக்கிறது வழக்கறிஞர் தொழிலாம் டெல்லியில். விருதுநகருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? 3வது முறை இப்போ ஜெயிக்க போகிறார். கண்டிப்பாக ஜெயிக்க போகிறார். ஏன் ஜெயிக்க போகிறாருன்னா, நீங்கள் குறைவாக வாங்கின வாக்கு அவர் தான் 43%. நீங்கள் அதிகமாக வாங்கினது திண்டுக்கல்ல 58%. 72% ஓட்டே போலாகுது. 58% ஒரு கந்துப்பட்டி வேலுச்சாமி ஜெயிக்கிறார். யார் அந்த கந்துப்பட்டி வேலுச்சாமி? அவருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை. உதயசூரிய அவர் பார்த்ததே இல்லை. ஒருவேளை சூரியன் உதிக்கும் போது ஏதாவது பார்த்துருப்பார், சூரிய நமஸ்காரம் பண்ணியிருப்பார். கர்நாடகா ஆந்திராவில் பெரிய ஃபைனான்சியர், மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி தொழில் பண்ணுகிற ஒரு பெரிய லோவாதேவி தொழில் அதிபர் வேலுச்சாமி. எம்பி ஆகணும்னு ஆசை. போன தேர்தலில் வர்றாரு, நேராக பார்க்க வேண்டிய இடத்த பார்க்குறாரு, 50 கோடி எறிகிறார் மூஞ்சியில். அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாருங்க அவர் வேலுச்சாமி. அதுக்கு முந்தைய எந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளராக, வட்டமா மாவட்டமா எதுக்கு விசாரிங்க, ஒரு எதுலேயுமே இல்லை. அப்போது பெரியார் சொன்னது சரியாக இருக்கா? முட்டாளுகள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் பெரிய தொழிலதிபர், சிதம்பரம் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர். அவர் எம்பி ஆகணும்னு ஆசை வந்துருச்சு.
சசிகலாவை ஓவர்டேக் பண்ணி ஜெயலலிதாட்ட போயிட்டார். 50 கோடி ரூபாய் தேர்தல் நிதியெல்லாம் கொடுக்குறாரு. என்ன கிட்ட தானே வரணும், நீ எப்படி நேராக சாமிகிட்ட போகலாம்? பூசாரி தானே முக்கியம், எப்படி நீ சாமிகிட்ட போகலாம்? உனக்கு எந்த காலத்துலையும் எம்பி சீட்டே கிடையாது. பார்த்தாரு, 100 சசிகலா என்னால் விலைக்கு வாங்க முடியும். நேராக கிளம்பி பெங்களூர் போனார். பெங்களூர் போய் யார்கிட்ட நேராக குமாரசாமி பார்த்தார், அவங்க அப்பா தேவகவுடா பார்த்தார். கட்சிக்கு 50 கோடி ரூபா கொடுத்தாரு. 50 கோடி கட்சிக்கோ அவருக்கோ இல்லை யாருக்கோ. கர்நாடகா கோட்டாவில் எம்பியாக இருந்தார் 5 வருஷம். எம்ஏஎம் சிதம்பரம் செட்டியார் எந்த அழுக்கு சட்டை ஓட்டவனுக்காக குரல் கொடுத்துருப்பார்? தலையில் எண்ணெய் வைக்காத தலகாஞ்சவனுக்கு எத்தனை பேருக்கு குரல் கொடுத்துருப்பார்? ஆட்டோ ஓட்டுறவனுக்கு எத்தனை பேர் குரல் கொடுத்துருப்பார்? குப்பையாடுறவன் எத்தனை பேருக்கு குரல் கொடுத்துருப்பார்? தாழ்த்தப்பட்டவனுக்கு எத்தனை பேர் குரல் கொடுத்துருப்பார்? வேங்கவேலுக்கு குரல் கொடுத்துருப்பாரா? இந்த அவை தான் நாடாளுமன்ற அவை. நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்கன்னா இது எதுக்கு இந்த நபர்கள்? பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். பிரதமர் தான் நாட்டை ஆளுவாங்க. நாட்டை ஆளுவாங்க, பிரதமர் தேர்ந்தெடுக்கணும். இந்த ஜனநாயக நடைமுறையெல்லாம் உலகம் பூரா உள்ளது தான். ஆனால் இந்த நடைமுறை எல்லாம் சரியானதான். ஆட்கள் சரியில்லை, வருகிற ஆட்கள் சரியில்லை. ஏன்னா தேர்தல் என்பது நீங்கள் ஒரு ஜனநாயகத்தினுடைய மக்களினுடைய நம்பிக்கை. நாடுனா ஜனநாயகம் இருக்கணும். மாற்றாக தான் 3வது அணி அமைச்சு போட்டிடுறாங்க. சௌமியா அன்புமணி தருமபுரியில், அண்ணாமலை கோயம்புத்தூரில், தமிழிசை சவுந்தரராஜன் வந்து போட்டி இப்படி இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் இவங்களையெல்லாம் திட்டுறீங்கன்னா இப்போ அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. அவர்கள் இவர்களுக்கெல்லாம் அப்பேன். நான் சொன்ன இவர்களுக்கெல்லாம் அவங்க தந்தைமார்கள். ராமதாஸ் சொல்லுவார், 3 சத்தியம் 5 சத்தியம். என் குடும்பம் சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ போகாது. போனால் முச்சந்தியில் சவுக்க வச்சு அடிங்குவார். இப்போ அவர் மகன் எம்பி அமைச்சராக இருந்துட்டார். இப்போ மருமக இப்போ அங்கே எம்பியாக போகுது. நீங்கள் கடலூரில் அவங்க மச்சான் முதல்ல எம்பி, இப்போ மச்சான் நிற்கிறாரு, பச்சானு நிற்கிறாரு. தங்கர் பச்சானம். பச்சானான்னா ரகசியமாக சொல்லிட்டார், மச்சானுக்கெல்லாம் ஓட்டு போடுங்க, பச்சானுக்கு வேண்டான்ட்டார். அப்போது இது அவருடைய பாலிடிக்ஸ். ஒழுங்காக இருந்தால் ஏன் 7% வன்னியர் ஓட்டு 14% போயிருக்கோம். 7 ஏன் 2க்கு வருது? ராமதாஸ் அன்புமணி சரியாக இருந்தால் வன்னியர் சங்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி 90 வரும்போது 7% வாக்கு அந்த மக்களை உங்களை ஓட்டு போட்டு சிம்மாசனத்தில் வச்சான். 21 பேர் குண்டை நெஞ்சில் வாங்கிட்டு செத்து போனான் இடஒதுக்கீட்டுக்காக. அந்த 21 குடும்பம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. 7% போட்ட அந்த மக்கள் இப்போ உங்களுக்கு எத்தனை சதவீதம் போடுறான்? 2%. சரி, அண்ணாமலை இருக்காரு, வினோஜ் பி செல்வம் எல்லாம் இளைஞர்களாக நிற்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் மூத்த அரசியல்வாதி, இப்படி வரிசையாக அவங்களும் இறக்கியிருக்காங்கல்ல. இல்லை, நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவர்களுக்கான களம் தமிழ்நாடு அல்ல. யூபியில் வேணால் நிற்கலாம் போய். சார், அப்போ எல்லாரையும் திட்டுறீங்க. மக்கள் என்ன தான் பண்ணணும்? மக்கள் அப்போ என்ன தான் பண்ணணும்? மக்களை பொறுத்தவரை ஒரு மக்கள்லேருந்து ஒரு தலைமை வரணும். மக்கள்லேருந்து ஒரு இப்போ காமராஜ் கக்கன் ஜீவான்னு தான் சொல்லிட்டு தானே இருக்கான். இந்த காமராஜ் கக்கன் ஜீவா ஐயா நல்ல கண்ணு, இதுதான் அரசியல். இதற்கு பின்னாடி சபரீசன் ஆட்சியை தருவோம், அன்புமணி ஆட்சியை தருவோம், எடப்பாடி ஆட்சியை தருவோம், ஓபிஎஸ் ஆட்சியை தருவோம், அண்ணா இப்படி ஏதாவது யாராவது சொல்லி ஏதாவது மீட்டிங்கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணாமலை ஆட்சி சிறந்த ஆட்சி தருவோம், அமர் பிரசாத் ரெட்டி ஆட்சியை தருவோம், இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது வாசன் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் என்ன சொல்லுது, எல்லாம் என்ன சொல்கிறாங்க? காமராஜர் ஆட்சியை தருவோம். அப்போ காமராஜுக்கு பின்னாடி காமராஜ் வந்து 62க்கு முன்னாடியே முதலமைச்சராக இல்லை. 62, 67 பக்தவச்சலம் தான் முதலமைச்சர். அதுக்கு முந்தைய விலகிட்டார். அப்போது 57க்கு பிறகு தலைவனாக இல்லையான்னு கேட்குறேன். ஏன் இவர்களே சொல்ல முடியலையே? துரைமுருகன் ஆட்சியை தருவோம், ஸ்டாலின் ஆட்சியை தருவோம், கருணாநிதி சர்க்காரியா ஆட்சியை தருவோம், டான்சி ஆட்சியை தருவோம். இதுதானே அரசியல். எல்லாம் எங்கேயா? எல்லாம் பரப்பணம் அக்ரஹாரத்தை ஆட்சியை தருவோம். மக்கள் அதனால தான் 50% அந்த பக்கமே வர மாட்டேங்கிறான்.
இல்லை போன தடவை கூட 72னா இந்த இந்த தடவை மோடி எதிர்ப்பு வேகம். இப்போ 2 பேரும் சின்ன மோடி பெரிய மோடியா பார்க்குறான். அப்போ அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? யாருக்கு சாதகமாக இருக்கும்? பெரிய மோடிக்கு தான் சாதகமாக இருக்கும். ஓகே, பாஜகவுக்கு சாதகம். வேற வழியே இல்லை. 40% நீங்கள் காலையில் ஒரு 12-1 மணி நான் எல்லா பக்கம் ரவுண்ட் அடித்து பார்த்தேன். அப்போது ஒரு போலிங் ஆஃபீஸர், என்னங்க மக்களே கூட்டத்தையே காணோம். சரி, வெளி மாவட்டங்கள் ஏதாவது வாக்கு வங்கினா 50 தாண்டுமா 6 மணி வரைக்கும் சந்தேகம் ஒட்டுமொத்தம் எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆனால் இப்போ அந்த சதவீதம் குறைவதற்கு என்ன காரணம்னு கேட்டால், முழுக்க திமுக மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை மிகப்பெரிய அதிருப்தியாக மாறிப்போச்சு. நான் ஒரு திமுக காரனை கேட்டேன் கோயம்புத்தூரில், நான் தாமரைக்கு போட்டேன்னாரு. எனக்கு ஷாக் அடிச்சு போச்சு. ஏன் உன் கட்சிக்கு ஏன் போடலின்னு கேட்டேன். இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக என்கிட்டயே துட்டு அடிக்கிறானுங்க, என்கிட்டயே கமிஷன் வாங்குறானுங்க. அவர் ஒரு சாதாரண கட்டிட பொருள்களை விற்பனை செய்கிற ஒரு முகவர், ஒரு குட்டியான வச்சுருக்கார். எடுத்துகிட்டு போய் அந்த செங்கல் சிமெண்ட்டு எல்லாம் கொண்டு கட்டடத்துக்கு சப்ளை பண்ணுற ஒரு சிறு முதலாளி, ஒரு குறு முதலாளி. திமுககாரர் என்னையான்னு கேட்டால், நான் போய் தாமரைக்கு அண்ணாமலைக்கு போட்டோண்டு. யோ உன் கட்சி இல்லைங்க, நம்ம பயிரில் ஒழிக்கணும் யார் திமுகவை. அப்போது மக்கள் நீங்கள் திமுக அதிமுக மீது ஒரு பெரிய வெறுப்பு வந்துருக்கு. ஸோ அப்போ திமுக அதிமுக தவிர்த்து எவ்வளோ ஓட்டு வரும்னு எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ சீட்டு வரும்னு எதிர்பார்க்குறீங்க, எங்கெங்கே? அதாவது திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் மக்கள் வந்து ரொம்ப சைலண்டாக ஏதோ ஒரு புரட்சி நடத்துகிறான். அது ஜூன் 4 தான் தெரியும். ஏதோ நடந்திருக்கு. எஸ். ஆனால் இப்போ திமுக முதல்ல வந்து அதிமுக திமுகவுக்கு 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு. 2 லட்சம் தான். அது பிஜேபி அதிமுக கூட்டணி 40 தொகுதியிலையும் மொத்தம் 40 பாண்டிச்சேரி உட்பட 80 லட்சம் தான் ஓட்டே வாங்குச்சு. 2 லட்சம் தான். ஆனால் திமுக கூட்டணி 5.5 லட்சம் ஓட்டு வாங்குச்சு. 58% அதிகமாக திண்டுக்கல்லில் வாங்குச்சு. குறைந்தபட்சம் 43 விருதுநகரில் மாணிக் தாகூர் ஜெயிச்சார். இப்போ அப்படிலாம் வராது. நீங்கள் பார்டரில் தான் திமுக ஜெயிக்கும். திமுக தான் ஜெயிக்கும், ஆனால் பார்டரில் தான் ஜெயிக்கும். செகண்ட் யார் வருவார்? செகண்ட் அதிமுக, தேர்டு 2வது அதிமுக, 3வது பிஜேபி தானே. ஓகே. ஸோ அப்போ சீட்டாக வந்து டிஎம்கேக்கு தான் ஃபேவரபிள். ஓட் பர்சன்டேஜாகவும் அது பிஜேபி 3வது இடம் தான். அதாவது திமுகவினுடைய வாக்கு வங்கி எங்கேயும் போகலைங்க. ஆனால் அதில் மிக பாதி பேர் அவன் ஓட்டே போடாமட்டான் திமுகவுக்கு ஆதரவு. அதாவது 20% திமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி, அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி. எந்த தேர்தலையும் ஜெயலலிதா வந்து பருகூரில் டெபாசிட் போகும்போது 20%. தமிழ்நாடு முழுக்க 1 கோடி ஓட்டு திமுக அதிமுக 2 பேர் இருக்கான் சார். மொத்தம் 70%, 72% போன நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாச்சு. 72ல் 58% காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட்டு, எல்லா கூட்டணி, சிறுத்தை, வேல்முருகன், சிங்கம், புலி, கரடி எல்லாம் கூட்டணி 58% வாங்குச்சு. அப்போது 72னா எவ்வளவு? 10, அது ஒரு 2, இது ஒரு 14%. அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு இந்த 72%, 58 போக மீதி இருக்கக்கூடிய 14% அதிமுக பிஜேபி கூட்டணி வாங்குச்சு. இது போன தேர்தலில். இந்த தேர்தலில் அதிமுக திமுக இரண்டும் 20% மீதி. நீங்கள் இப்போ 60%, 40% ஓட்டே போடலை. நடுவில் 20% நடுநிலை வாக்காளர்கள், கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீமு, கிறிஸ்தவர்கள், தலித்துக்கள், வேல்முருகன், இப்போ திருமாவளவன் எல்லாம் பாமக இவங்க எல்லாம் இந்த 20%. இந்த 20% எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் ஜெயிப்போம். ஆனால் இதில் தான் ஒரு கூட்டணியாக திமுக பக்கம் இருக்காங்க, ஒரு கூட்டணியாக பாஜக பக்கம் இருக்காங்க. பாஜக பக்கம் கூட்டணியில் அதில் லட்டர்பேடு தான். பாஜக பக்கம் ஓட்டே இல்லைங்க. யார்? தேவநாதனுக்குலாம் என்ன ஓட்டு இருக்குது? அவருக்கு அந்த தொகுதியிலாம் கவுன்சிலர் ஆக முடியாது. தேவநாதன் யாதவ் அவர் டி நகர்லாம் கவுன்சிலர் ஆக முடியாது. அவர் எப்படி போய் சிதம்பரத்தை ஜெயிப்பார்? இந்த தேர்தலில் திமுக அதிமுக
பிஜேபி எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தாங்க தேர்தல் நடக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். யாருக்கான அண்டர்ஸ்டாண்டிங்? அவன் 3 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. ஓகே, மக்களை ஏமாத்துறான். சரி, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி யார் ஜெயிக்க போறாங்க? அப்ப திமுக ஜெயிக்க போகுது. கனிமொழியை எதிர்ப்பதற்கு கனிமொழி கருணாநிதியுடைய புள்ள, நாடாளுமன்ற உறுப்பினர், முதலமைச்சருடைய சகோதரி. இவரை எதிர்ப்பதற்கு புத்தூர்கட்டு வேலுமணி தான் கேண்டிடேட்டா, கவுன்சிலர் வேலு தான் கேண்டிடேட்டா. அதிமுக வேட்பாளர் யார் தெரியுமா? புத்தூர்கட்டு வேலுமணி, கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறவர். நான் கேட்குறேன், இவர் தான் இவர் எதிர்த்துருவாரா கனிமொழியை? அப்போது இல்லைன்னா அதிமுகவில் யார் நிற்கிறதுக்கு வரல. எடப்பாடியோட கட்டுப்பாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஸ்ரீநாதான செல்லப்பாண்டியன், இன்னொரு அமைச்சர் பேர் எனக்கு டக்குன்னு வரல, 2 பேர் முடியாதுட்டாங்க. அப்போ எடப்பாடி வேறு ஆளே கிடைக்கல, சென்னையிலேருந்து கொண்டு போய் நிறுத்தியிருக்கார். அப்போ இது யாரை ஏமாத்துறீங்க? மக்களை ஏமாத்துறீங்களா? ரைட்டு, அப்படி இதுக்கு வாங்க, சிவகங்கைக்கு வாங்க. அவர் செட்டிநாட்டு அரசர், சிதம்பரம் புள்ள. அவர் எதுக்கிறக்கு தேவநாதன், மின் டிவி தேவநாதன். தேவநாதருக்கு சிவகங்கைக்கு என்ன சம்பந்தம்? அப்போது ராஜா தான் போன முறைன்னாரு ஹெச் ராஜா. ஜெயிக்கல இல்லை, ஜெயிக்கல இல்லை. அப்போ இன்னொரு வாய்ப்பு வேற யாருக்கா கொடுக்கணும்ல. யாருக்கு கொடுக்குறது? நீங்கள் கவுன்சில் எலெக்ஷனில் நிற்க முடியாதவரை கொண்டு போய் பெரிய இந்தியா நிதியமைச்சரை பிள்ளைய எதுக்கிறதுக்கு வேட்பாளர் போடுவீங்களா? அவர் என்ன அடையாளம்? தேவனான எத்தனை கோடி பேருக்கு தெரியும்? அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு கிறித்துவ வேட்பாளர். அப்போது அதிமுக சரியான வேட்பாளர் அங்கே நிறுத்து. திமுகவுக்கு சாதகமாக பாஜகவும் அதிமுகவும் நடந்துக்குச்சு. கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லா தொகுதிகள்லையுமே. ஸோ அப்போ ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கும் எப்படி திமுக தான் ஜெயிக்க போகுது, எதுக்கு போய் நம்ம நின்றுக்கிட்டு அப்படி யோசிச்சுட்டாங்களோ? அதுதான் விஷயம். நீங்கள் இந்த தேர்தலில் எடப்பாடி கவனம் செலுத்தலை, அண்ணாமலை கவனம் செலுத்தலை. ஏன்னா அவரே நின்றுருக்காரு. அவர் எப்படி நின்றாருன்னு கேட்டிங்கன்னா, முதல் கொடுத்த லிஸ்ட்டில் அவர் பேரே இல்லை. அமித்ஷா கேட்குற, ஏப்பா உன் பேரே காண? இல்லை, நான் எல்லாத்துக்கும் ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணணும். இதே மோடி வர்றாருயா, மோடியை விட நீ பெரிய பிரச்சாரம் பண்ணிடுவா. மோடி அங்கே 5 தடவை வருவார், போய் நீ நில்லு. இப்படி அமித்ஷாவால் விரட்டப்பட்டு கோயம்புத்தூர் தேர்ந்தெடுத்தார் அண்ணாமலை. பல கதை இருக்குது. அப்போது அண்ணாமலை தொகுதி கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்காரு. ஏன்? அண்ணாமலைக்கே ஜெயிப்போம் நம்பிக்கை இல்லை. கோயம்புத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அத்தனை வாக்கும் கோயம்புத்தூர் பலமாக இருக்குது. முஸ்லீம்கள் கோட்டமேடு குண்டுபிடிப்பு, ஏறக்குறைய அத்தனை முஸ்லீம்களும் திமுக தான் போடுவாங்க. அடுத்து கிறித்துவர்கள், அடுத்து அருந்ததியர் ஒரு ஓட்டு கூட நீங்கள் அதிமுகவும் கிடைக்காது, பிஜேபியும் கிடைக்காது. ஏன் சார் அதிமுக கிடைக்காது? நான் நேரடியாக களத்தை பார்த்தவன். அதிமுகவுக்கும் கிடைக்காது, அண்ணாமலைக்கும் கிடைக்காது. இப்போ தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் தலித்து சிறுத்தைகள், தென் மண்டலத்தில் தேவேந்திர குல வேளாளர், கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர். இந்த அருந்ததியர் என்ன நினைக்கிறாங்க? எங்கேயுமே அங்கே அந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை மதுரை வீரன் ஆட்கள், எம்ஜிஆர் மதுரை வீரன் நடித்த பிறகு அப்படியே எம்ஜிஆர் கொடுக்கும். இப்போ என்னன்னு கேட்டால் அதிமுக எடப்பாடி கவுண்டர் கட்சி ஆகிப்போச்சு. சரியா? அண்ணாமலை இன்னொரு கவுண்டர் கட்சி. அப்போது திமுகவை கருணாநிதி கட்சின்னு நினைக்கிறான் அருந்ததியர்கள் பூரா. அந்த 3% உள் ஒதுக்கீடு எல்லாமே அருந்ததியர். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பல மௌன புரட்சி மக்கள் பண்ணுறாங்க. அப்போ இந்த அருந்ததியர் மக்கள் வாக்கு அப்படி எங்கே போகுது? கணபதி ராஜகுமாருக்கு விழுகுது. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக மிக அறிவாளியாக சிந்தித்து இந்த தேர்தலில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் ராமநாதபுரத்தில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஓபிஎஸ் நிற்கிறார்ல, நவாஸ் கனி நிற்கிறாரு. நேராக போய் பிஜேபி சார்பாக களம் இறங்குறாரு ஓபிஎஸ்.
ஓபிஎஸ்க்கு ராமநாதனுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் சொந்த ஊர் தேனி. 28% முஸ்லீம்கள் இருக்காங்க ராமநாதபுரம் தொகுதியில். அடுத்து கிறித்துவர்கள் வாக்கும் முஸ்லீம்கள் வாக்கும் எந்த காரணத்தை மட்டும் பிஜேபிக்கு விழுகாது. அப்போ அடுத்து அதிமுக முஸ்லீம்கள் நம்ப மறுக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒருவேளை திருப்பி பிஜேபிக்கு போயிடுவாரோ அந்த சந்தேகம் இருக்குது. அதை விட அவங்களுக்கு பெரிய ரணம் என்னென்னா, முஸ்லீம்களுக்கு என்ன சிஏஏ என்ஆர்சி நடக்கிற பொழுது முஸ்லீம்களுக்கு எதிராக பிஜேபிக்கு ஆதரவாக 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க. பாமக 1 12 சீட் தமிழ்நாட்டிலேருந்து விழுந்து, இல்லைன்னா இந்த தீர்மானமே தோற்று போயிருக்கும் நாடாளுமன்றத்தில். சரியா? அப்போது ராமதாஸும் துரோகம் பண்ணிட்டார் முஸ்லீம்களுக்கு, எடப்பாடியும் துரோகம் பண்ணிட்டார். இதை ஒவ்வொரு முஸ்லீமுக்குள்ளேயும் அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கிருக்கு. ஸோ இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக வருது. இப்போ அங்கே என்ன ராமநாதபுரத்துலனா முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு கிடைக்காது ஓபிஎஸ்க்கு, கிறித்துவல் கிடைக்க மாட்டாங்க. இவர் முக்குளத்தோர் கேண்டிடேட், இவர் முக்குளத்தோர், அதிமுக முக்குளத்தோர் ஓட்டு எப்பவுமே முக்குளத்தோர் வேட்பாளர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் முக்குளத்தோருக்கு ஓட்டே போட மாட்டாங்க. ஏன்னா அங்கே சண்டை. நீங்கள் தேவர் ஜெயந்தி நடக்கிற போது இமானுவேல் சேகரை அது அப்படியே நீர் ஊற்ற போலீஸை பூரா கூச்சிடுவான், பார்த்துருப்போம். அப்போ முக்குளத்தோர் வேட்பாளரை தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ நவாஸ்க்கு ஈஸியாக ஜெயிக்கிறாரா? ஓபிஎஸ் பார்த்தாரு, ரைட்டு ஓகே, முஸ்லீம் போட மாட்டாங்க, நமக்கு கிறித்தூர்கள் போட மாட்டாங்க, தேவேந்திர குல வேளாளர் போட மாட்டாங்க, தலித்துகள் போட மாட்டாங்க. தலித்துக்கள்லாம் பிஆர் நம்ம சிறுத்தை போட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? முக்குளத்தோர் வாக்கு தான் நம்ம நம்பணும். முக்குளத்தோர் வாக்கு அதிமுக நிற்குது. இவர் என்ன பண்ணுறாரு? களத்தில் பொட்டியை இறக்குறாரு. ஒரு பைசா டீ கூட வாங்கி கொடுக்காத ஓபிஎஸ் என கேட்டால் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாவில் தொகுதி முழுக்க ஒரு 3 லட்சம் ஓட்டுக்கு கணக்கு போட்டுக்கு 3 லட்சம் × 2000 டீ கூட. ஏன்னா அரசியலில் அஸ்தமிச்சு போகும் ஓபிஎஸ்ஸுடைய வாழ்க்கை. அரசியலை நீங்கள் அங்கே ராமநாதபுரத்திலே போய் ராமேஸ்வரத்தில் போய் முழுகிட்டு வந்துட வேண்டியதான். அப்போ என்ன பண்ணுறாரு? புட்டியாக இறக்குறாரு. முழுக்க அதிமுக பாருங்கள், இந்த ரிசல்ட் வந்தவரை பாருங்கள். அதிமுக முக்குளத்தூரை ஓட்டே போடலை. அவ்வளோ ஓட்டு யாருக்கு போட்டிருக்காங்க? ஓபிஎஸ்க்கு. அப்போது இதை பார்த்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள், முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துகள் எந்த காலத்திலேயாவது பிஜேபி அதிமுக போடுவானா? இப்படி இந்த வேட்பாளர்கள், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத காரணம்தான் ஜனநாயகம் பலவீனமாக இருக்குது. 50% ஏன் இப்படி நாம் 40 தொகுதி தான் நிலவரம், 40 தொகுதிகளிலும் இதுதான் நிலவரம். ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி 2 பேர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய தலைவர்கள், அது மாற்று கருத்து இல்லை. 2 பேரும் ஒரே தொகுதியில் மோத விட வேண்டிய அவசியம் என்ன? 2 தொகுதிக்கு போய் தான் 2 தொகுதியில் வெற்றி தோல்வி ஆட்டங்கன்னு இருக்கும் இல்லையா? அப்போது இதெல்லாம் நான் 100% திமுக, அதிமுக, பிஜேபி 3 பேருமே திட்டமிட்டு என்ன ஜெயிக்கவை, என்ன தோக்கடிச்சிடாத. எதிர்காலத்தில் நீங்கள் திருச்சியில் வைகோ மகன் நிற்கிறாரு. அங்கே கொண்டு போய் எவ்வளோ பெரிய வேட்பாளர் நிறுத்தணும். அதிமுக மணல் கரிகாலம் தம்பி கருப்பியாக கொண்டு நிறுத்தியிருக்கு. அவர் தான் வேட்பாளரா? அப்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? உங்கள் பையனை ஜெயிக்க வைக்கிறாங்க, நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது தயவுசு கூட்டணி உழைச்சி எங்கூட வந்துடுங்க, அதுக்கு இப்போவே அட்வான்ஸுங்க. இதுதான் அரசியல். மக்களை எவ்வளோ தூரம் ஏமாத்துறது? நான் இப்போ சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்துகிறாரு எடப்பாடி. ஏங்க திருச்சியில் வேறு வேட்பாளர் இல்லையா? எத்தனை மந்திரி இருக்கா? முன்னாள் மந்திரி கூப்பா கிருஷ்ணன், ரகுபதி, எத்தனை பேர் இருக்காங்க அதிமுக அமைச்சர். யார் அந்த கருப்பையா? ஆத்தோட மண்ணு தெரு அள்ளிட்டு இருந்தவர், பொக்கலைன்னு ஓட்டினவர், லாரியில் மண்ணு கடத்தினவர், அவராக அதிமுக வேட்பாளர் கருப்பையா, வைகோ மகனுக்கு எதிராக. இப்படி 40 தொகுதியிலையும் பேசினா காலையில் விடிஞ்சிடும். இந்த தேர்தல் மக்கள் எல்லாம் பார்க்குறான், எல்லாத்தையும் ஆராயிறான். இதை முழுக்க இந்த தேர்தல் திருவிழா என்பது திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் திமுக வெற்றி பெற வேண்டும். திமுக ஜெயிச்சிருச்சு.
திமுகவை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அதிமுக நினைக்குது, பிஜேபி நினைக்குது. இதற்காக அவர்களோடு ஒரு மறைமுக அதிமுக கூட்டணி கட்சிகளோட ஒரு மறைமுகமாக ஒரு ஒப்பந்தம். எப்படியா உடைச்சிட்டு வெளியே வந்துடுங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு, நான் உங்களுக்கு எதிர்த்து நல்ல கேண்டிடேட்டே போடலை. நீங்கள் இந்த தேர்தலில் ஏன் திருநாக்கர் சீட்டே இல்லை? எல்லாம் ஒரு பெரிய மர்ம அரசியல் தான். அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸை உடைச்சிட்டு போய் 25 சீட்டு தரேன்னு திருநாக்கரசு டெல்லிக்கு போகிறார், எடப்பாடியுடைய பிரதிநிதி கூட்டிகிட்டு. ராகுல் காந்தி வரைக்கும் தகவல் போகுது, என்ன 10 சீட்டு தர்றதுக்கு திமுக உங்களுக்கு திணறான், 25 சீட்டு தர்றாங்க. காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வந்ததுன்னா தேமுதிக வந்துடும், திருமாவளவன் வந்துடுவார், முஸ்லீம்கள் அவ்வளோ பேரும் இங்கே இந்த பக்கம் வந்துடுவோம். கதையே மாறி இருக்கும், களமே மாறி இருக்கும். இதை மீடியேட்டர் பண்ணவர் யார்? திருநாக்கரசு. ராகுல் மறுத்துட்டார். இதை தெரிந்த பிறகு என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின்? யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுப்பேன், இந்த கூட்டணியில் திருநாக்கரசு வரக்கூடாது. காங்கிரஸில் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யார் முடிவு பண்ணுறா? திமுக முதலமைச்சர் முடிவு செய்கிறார், செல்வ பெருந்தகை நடத்துகிறார். இப்படி அப்போது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் போகணும்னு நினைக்கிறாங்க. இராணுவ ரகசியங்களை தெருவுக்கு வந்துடுது. அமெரிக்க பெண்டகன் உலகத்தையே கட்டுப்படுத்துகிற ஒரு பெரிய இராணுவ தலைமையகம். பின்லாடன் குண்டு போடும்போது நீங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியல. பெண்டகன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இராணுவ தலைமையகம் அமெரிக்காவை மட்டுமல்ல உலகத்தையே கட்டுப்படுத்துகிற அந்த பெண்டகன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தரைக்கு கீழே 20 ஃப்ளோர் கட்டி வச்சுருக்கான். அணுகுண்டே போட்டாலும் உள்ளே இருக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த ரகசியமே தெருவுக்கு வந்துடுது. ஜூலியன் அசாஞ்சை எடுத்தானா எல்லா கதையும், சிஏஏக்கு உலகத்திலிருந்து எல்லாம் மேலே பூரா திருடி கொண்டு வந்து விட்டான். அது மாதிரி தமிழக அரசியல் திமுகவுக்கு சாதகமாக அதிமுகவும் நடந்திருக்கு, பிஜேபி நடந்திருக்கு. அதுதான் இந்த தேர்தல். இது மக்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால தான் மக்கள் பாதி பேர் வாக்குப்பெட்டிக்கே வரல. இதுதான் இந்த தேர்தல் திருவிழாவினுடைய ரகசியம். நன்றி சார், உங்களுடைய நினைவுக்கு நீங்கள் பண்ண நன்றி, வணக்கம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.